வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதி குரு பார்த்தீங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் பரிவர்த்தனையாக ஒரு 4லே வரும்போது புதிய சொத்துக்கள் லோன் போட்டு வாங்குறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதிய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனி 3ல் இருக்கும். சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் சில நேரங்களில் கம்யூனிகேஷன் ஏரியாவில் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு சொத்துக்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்கி விற்கிறது, இல்லை பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அது குரு 4லே வந்துடுறாரு. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இல்லைனா கூட அதோடைய சனியுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் ஒரு ட்ரபிளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு. சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை 6லே இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் 4ல் நீச்சமாக நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கும்போது கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அடிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்த ஒரு திருமண வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சடனாக ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். புதிய பார்ட்னர்ஷிப், வியாபாரத்திலும் திடீர் வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கிறது. ஸோ 4ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது காசாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்களையும் நல்ல விஷயங்களும் கொடுத்தாலும் ஸோ தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் செக்டார் தந்தையிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தனுசு லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் 8ஆம் அதிபதி இப்போ 11ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன விரயங்கள் வரும். ஸோ பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு 4ல் இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக பெரிய வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சில பேர் கிடைக்கலாம். சில நேரத்தில் அம்மாக்கிட்டே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள், வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தர்கள். ஸோ கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது ஒரு ஏன்னா 10 தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக புதன் தசாபதி புதன் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 7 10ஆம் அதிபதி 4 நீச்சபங்க ராஜயோகம் தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சி பெரிய அடுத்த கடத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் உச்சம், அதாவது பரிவர்த்தனை அது 6ல் தான் இருக்குது. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும். அந்த கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு
பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன், அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ அந்த சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9-12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள், ஸோ குருமார்கள் போது இந்த குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்பந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும் போது, மீனராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான, மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதாரி இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.